சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கம் ஒக்கியம் மடுவு நீர்வழி பாதைகளில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், விவரங்கள். சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் வரக்கூடிய அடுத்த சில தினங்களுக்கு கனமழை எச்சரிக்கை என பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் சென்னையினுடைய பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நீர்வழி பாதைகளை தொடர்ந்து துணை முதலமைச்சர் ஆய்வு செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட ஒக்கியம் துறைப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒக்கியம் மடுவு நீர்வழி பாதையில் தற்பொழுது துணை முதலமைச்சர் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி பணி அதிகாரிகளோடு தற்பொழுது ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். அப்பொழுது இந்த ஒக்கியம் துறைப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வெளியேறக்கூடிய இந்த உபரி நீர் மற்றும் மழை நீரினை வெளியேற்றக்கூடிய இந்த மடுவு பகுதியிலிருந்து கால்வாய் வழியாக வெளியேறக்கூடிய அந்த பணிகள் எந்த அளவுக்கு நடந்து வருகிறது என்பது தொடர்பாக தற்பொழுது அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார். அதே போன்று இந்த நீர்வழி பாதையில் இருக்கக்கூடிய அந்த ஆகாய தாமரை மற்றும் கழிவுகள் இருந்தால் அதனை அகற்றுவதற்குண்டான அந்த பணிகளிலும் தற்பொழுது ஜேசிபி இயந்திரம் மூலமாக தூர்வாரக்கூடிய அந்த பணிகளும் நடைபெற்று வருகிறது. அதனையும் துரிதமாக நடத்துவதற்குண்டான அறிவுரைகளை அதிகாரிகளுக்கு வழங்கியதோடு அந்த பணிகளையும் நேரடியாக துணை முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார். அது மட்டுமில்லாமல் இந்த ஒக்கியம் துறைப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஒக்கியம் மடுவு நீர்வழி பாதையில் ஒரு 6 ஏக்கர் அளவிற்கு வளைந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருந்து வருகிறது. இந்த நீர்வழி பாதையினை நேர்வழி பாதையாக மாற்றுவதற்குண்டான அந்த பணிகளில் மாநகராட்சி பணியாளர்களும் நீர்வளத்துறை அதிகாரிகளும் ஈடுபடக்கூடிய ஒரு நிலையில் இந்த 6 ஏக்கர் தனியார் உரிமையாளரிடம் இருப்பதனால் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த 6 ஏக்கர் நிலத்தை அரசு எடுத்துக்கொள்ள அதுக்குண்டான அந்த பணிகளையும் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதிகாரிகள் மற்றும் மற்ற நிர்வாகிகளோடு ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். இதன் பகுதியாக இந்த நீர்வழி பாதையின் மூலமாக இந்த துறைப்பாக்கம் சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தேங்கக்கூடிய அந்த மழை நீரினை இந்த ஒக்கியம் துறைப்பாக்கம் இந்த மடு வழியாக வெளியேற்றி இங்கிருந்து கால்வாய் மூலமாக உபரி நீராக கடலில் கலக்குவதற்குண்டான அந்த பணிகளில் எந்த அளவுக்கு நடந்து வருகிறது என்பது குறித்தும் அதிகாரிகளிடம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.